சமீபத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின மாணவர்களுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஆர்வமாக அந்த மார்க்கை பார்க்குறதுக்காக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மாணவரினுடைய வாழ்க்கையிலுமே 10வது மற்றும் 12வது வகுப்பு மார்க் அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இந்த சூழ்நிலையில் 11வது வகுப்பு மதிப்பெண்களும் வெளியிடப்பட்டிருந்தது. இதை தாண்டி பல்வேறு பிரபலங்களினுடைய மகள்கள், அதாவது நடிகர்களினுடைய மகன் நிறைய இப்போ 10வது வகுப்பு தேர்வு எழுதியிருந்தாங்க. அதில் ஜெயம் ரவி அவர்களினுடைய மகனும் ஒருத்தர். இப்போ ஜெயம் ரவி அவர்களுடைய மகன் எடுத்திருக்கக்கூடிய மார்க் தான் எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா படிக்கக்கூடியவராக அவர்கள் பள்ளி வகுப்பிலேயே முதல் மாணவராக வரக்கூடியவரா. தமிழில் 88 மார்க்கும், ஆங்கிலத்தில் 90 மார்க்கும், அதே போல் கணிதத்தில் 96, அறிவியலில் 99, சோஷியலில் 87 அப்படின்னு மொத்தமாக 460 மார்க்கை இப்போ எடுத்திருக்கிறாராம். இதை கேள்விப்பட்ட எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. பொதுவாக ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மகனுடைய மார்க்கு கேள்விப்பட்டதுமே அவருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 20% தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ மாணவர்கள் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நிறைய 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணிதம், அறிவியல் அப்படின்னு 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் முதல் மதிப்பெண்ணுமே 499 வரைக்குமே வந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ ஆரவ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க் தான் மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்கு. இதை பார்த்து எல்லோரும் இப்படிப்பட்ட மகனையாக பிரியணும்னு நினச்சிங்க ஜெயம் ரவி அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ ஆரவ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கை பார்த்துட்டு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் ஆரவ் அவர்களுக்கு மென்மேலும் அவர் வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.